दे राम सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा, जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये, हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, श्री श्री भगवान नाम बोधेंद्र स्वामी की जय, श्री प्रेमेंद्र सदगुरु महाराज की जय, श्री मामूलम परिवार की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शोषणुक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவணயத்தில் நாம பகவன் நாம ரசோதையும் பார்த்துட்டு வரோம். அதில் பகவன் நாமத்தை சொல்றவங்க கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள், இது ரொம்ப ரகசியமான விஷயங்கள். ஆனால் ரொம்ப 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 நாமத்துக்கு அதிகமான புஷ்டி கொடுக்கக்கூடிய ரகசியங்கள். நாம் சொல்ற நாமத்துக்கு அதிக புஷ்டி கொடுக்கக்கூடிய ரகசியங்கள். முக்கியமான நாம சங்கீர்த்தனம் பண்றவங்க மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். முதல் விஷயமே மௌனம். எதுவுமே தேவையில்லாத பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏதாவது ஒன்று போய் தலையிட்டு இன்டர்ஃபை ஆகி போய் மாட்டிக்க வேண்டாம். அந்த விஷயங்கள்லையும் யாரிடத்திலும் தேவையில்லாத பேச வேண்டிய அவசியமே இல்லை. பேசினா பகவத் விஷயமா பேசணும். அப்படி இல்லைன்னும் போது அதில் ருச்சி இல்லாதவங்கள நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. அதனால மௌனமா இருக்கிறதே பெஸ்ட். முடிஞ்ச வரைக்கும் தனிமையில் இருக்கிறது பெஸ்ட். விவிக்த சேவையா, தனிமையில் இருக்கணும். அதிகமாக பேசக்கூடாது, மௌனத்தை கடைபிடிக்கணும். முக்கியமான விஷயம், மனசால பிறருக்கு தீங்கு நினைக்கவே கூடாது. மனசால பிறருக்கு நன்மையை தான் நினைக்கணும். நமக்கு இடையூறு பண்றாங்க. இப்போ காலையில் கூட நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது ஒருத்தர் பக்கத்தில் பார்த்தா ஃபோனில் பேசினே இருந்தார். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. மனசுக்கு அவ்வளோதான் பட்டுது, கோபம் தான் உண்டாயிடுச்சு. ஆனால் என்ன பண்ண, நாம சங்கீர்த்தனம் அதிகரிச்சு. அவர்களும் நாம சங்கீர்த்தத்துக்கு வரணும், அவ்வளோதான். அவர்களை புத்தி பகவான் மாற்றத்தான், அவ்வளோதான். அப்படிதான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதனால நாம் அதாவது இப்போ நடைமுறை வாழ்க்கையில நாம் எப்படி கோவப்பட்டா கோவப்படுவோம், இந்த உலகம் எப்படி நடந்துக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம் இல்லையா? அது கூடாது. அப்படியே யூடர்ன் எடுக்கணும். அப்படியே யூடர்ன் எடுத்து அப்படியே ரிவர்ஸ்ல வரணும். இப்போ எப்படின்னா கீர் மாற்றி அப்படியே ரிவர்ஸ்ல வரணும். இப்போ எப்படின்னா உலக பிரகாரமா நம்ம போகவே கூடாது. உலகத்துக்கு நேர் எதிர்மாறாக தான் நடந்து கொள்ள வேண்டிய நிலையில பகவான் நம்மளை வச்சிருக்கான். ஏன்னா நம்மளுக்கு பெரிய கருணை காட்டியிருக்காரு பகவான். ஏன்னா நாமா சொல்ற பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அப்படியேப்பட்ட பகவான் நாமா சொல்ற நாம எப்படி இருக்கணும், ஒரு பாகவதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு லட்சணங்கள்லாம் இருக்கு. சாப்பாடு பரவாயில்ல, அதாவது என்ன சொல்றாருன்னா எதை வேணாலும் சாப்பிடலாம், பரவாயில்ல அப்படின்றாரு. சில மகாத்மாக்கள் சொல்றாங்க, நான் யாருன்னா பேர் சொல்ல விரும்பல, நாம சங்கீர்த்தனம் பண்ற மகாத்மாக்களே சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ எதை வேணா சாப்பிடலாம், சாப்பிட்றது ஒண்ணும் இல்லை, எதை வேணா சாப்பிடலாம், ஆனா நீ நாம சொல்றதை மட்டும் விடாத பண்ணு அப்படின்றார். சரி, ஓகே. அப்போ நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற நிலைக்கு வந்துட்டோம். ஏன் சொல்றாங்கன்னா அந்த மகாத்மாக்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணா அப்புறம் நியம நிஷ்டைகள்லாம் இருந்தாதான் பகவான் நாமா சொல்லணும் அப்படின்ற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அப்போ இதெல்லாம் கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணலன்னா பகவான் நாமா சொல்ல முடியாது அப்படின்ற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுறக்கூடாதுன்னு தான். நீ எதையாவது சாப்பிடு, ஆனா பகவான் நாமா சொல்றதை விடாது. இது சில மகாத்மாக்கள் சொல்றாங்க.
ஆனால் பேர்லாம் சொல்ல விரும்பல. ஆனால் அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க ஒரு விதத்தில் பார்த்தா. என்னென்னா ஆமாம், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு இதெல்லாம் எந்த சிறு நியமம் கூட இல்லாமல் பகவான் நாமா சொல்கிறதுன்றால் தானே எல்லாமே ஈஸியாக இருக்குன்றாலும் பகவான் நாமத்துக்கு வராங்க. அதுலேயும் நீ வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டா அப்புறமா என்ன பண்ணுவோம், நாம சங்கீதத்தில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். அதனால தான் மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில மகான்கள் பரவாயில்ல அவன் எதையாவது சாப்பிட்டோம், ஆனால் நாமா சொல்லிட்டோம் அவ்வளோதான். நாமா சொல்ல 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 அவன் பியூரிஃபை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மாறுவான். புரியுதான்? எடுத்த உடனே அவனுக்கு 1008 கண்டிஷன்ஸ் போட்டு நீ இதை சாப்பிடக்கூடாது, நீ வெங்காயம் போட்டு சாப்பிடக்கூடாது, நீ அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் ரொம்ப கண்டிஷன் போட்டான், அவன் வரவும் கூட வரமாட்டான். பகவான் நாம சங்கீதத்துக்கு எப்போ உன் திசைக்கே ஒரு கும்பிடுன்ட்டு போயிடுவான். நம்ம தான் பார்க்குறோம் இல்லையா, அன்றாடம் நம்ம தான் பார்த்துன்னு இருக்கோமே. அப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்க முக்கியமாக நாம சங்கீர்த்தத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு சில இது கண்டிஷனாக நான் சொல்ல, இப்போ கூட நான் சொல்கிறது என்னென்னா, இது வந்து புஷ்டிப்படுத்தும் தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே. பகவான் நாமத்துக்கு புஷ்டிப்படுத்தும் என்னென்னா மௌனத்தை கடைப்பிடிக்கணும். அதே சமயத்தில் தவறான சிந்தனைகள், யாருக்குமே மனசால கூட தீங்கு நினைக்கக்கூடாது. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். நீ நல்லது நினைக்கிறியோ இல்லையோ, தீங்கு நினைக்கம்மா அமங்கலம் அம்ஸ்தா அப்படின்னு சுனிதி அம்மா, எல்லாருக்கும் அம்மா அந்த அம்மா சுனிதி அம்மா துருவனுக்கு சொல்லி கொடுக்குறா ஒரு பிள்ளைக்கு. அது மாதிரி நம்மளுக்கு எல்லாரும் அந்த அம்மாவை நினச்சின்னு நாமெல்லாம் அவளுடைய குழந்தைகளாக இருந்து கொண்டு அந்த அம்மா சொல்றதை வேத வாக்கா எடுத்துக்கணும்மா. அமங்கலம் அம்ஸ்தா, கெடுதலை மனதாலும் பிறருக்கு நினைக்காது. ஏன்னா பரதுக்கதஸ்து, பிறருக்கு துக்கம் விளைவிக்கிறான், அந்த துக்கத்தை போல அவங்களே அனுபவிப்பாங்க. அது நீ சொல்லாத, நீ வந்து அந்த துக்கத்தை நீ அனுபவிக்க போற பாரு அப்படின்னு கூட நீ சொல்லாத. அதே மாதிரி சபிக்கிறதும் கூடாது. எந்த வாக்குல பகவான் நாமா சொல்றோமோ அந்த வாக்காலே சபிச்சா நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அருமையான பரபிரம்மத்தினுடைய நாம ராமநாமத்தை சொல்றோம், அந்த வாக்குல சபிக்கிறதும் கூடாது, பிறர் ஏசுறதும் கூடாது, அந்த வார்த்தைகளை பேசுறதும் கூடாது, தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது எந்த சூழ்நிலை. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு உயர்ந்த கௌரவம், உயர்ந்த அந்தஸ்துல பகவான் நம்மளை உட்கார வச்சிருக்கான். அந்த ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் இல்லையா? ஒரு உயர்ந்த பதவியில நம்மளை உட்கார வச்சிருக்கான் பகவான், கிருபையினால பண்ணியிருக்கான். அதை நம்ம அந்த மதிப்பை நம்ம காப்பாற்றிக்கணுமா வேணாமா? பகவானுக்கு அந்த மரியாதை கொடுக்கணுமா வேணாமா? அப்போ அதுக்குதான் போதேந்திராலேயே குருவா மனசுல தியானம் பண்ணிட்டு, ராமநாமா சொல்றவங்க போதேந்திராலே மனசுல தியானம் பண்ணிட்டு அவரை நினைச்சுக்கிட்டு நீங்க நாமா சொல்லுங்க. கண்டிப்பா நிச்சயமா நாம சங்கீர்த்தனம் பல மடங்கு பெருகும். அது மட்டும் இல்ல, நாம சங்கீர்த்தனத்துல ருச்சி அதிகமாகும். ஒரு மகான்களை நினைச்சுட்டு நீ பகவான் நாமா சொல்ல ஆரம்பிச்சா அதுக்கு பவரே அதிகம், அது பலமே தனியா இருக்கும். சரி, அது போகட்டும். அதே சமயத்துல அதான் சொல்றேனே, இப்போ உலக பிரகாரம் நம்ம நடந்துக்க கூடாது. உலக பிரகாரத்துக்கு ஆப்போசிட்டா நடந்துக்கணும். எப்படின்னா சாதுக்களுடைய தர்மத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அதே சமயத்துல பிறருக்கு ஹெல்ப் பண்ற மனப்பான்மை வேணும் கண்டிப்பா. புரியுதுங்களா? பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை வேணும். ஒரு ஜீவன் பட்னியா இருக்குதுன்னா உடனே ஒரு இறக்க சுபாவம் வேண்டும். அதனால ஒன்றும் ஆயிட போறதில்லை. ஒரு 10 ரூபாய் 20 ரூபா செலவு பண்ண போறோம், ஏதோ ஒரு வாழைப்பழம் ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறோம் ஒரு ஜீவனுக்கு, இல்லை ஒரு சாப்பாடு வாங்கிறோம், ஒரு 40 ரூபா 50 ரூபா ஆகும், பரவாயில்ல. அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுற மைண்டு வேணும். அதே சமயம் நல்ல குணங்களை சம்பாதிச்சுக்கிறதுக்கு நாம கண்டிப்பா இந்த நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு நம்ம பியூரிஃபை ஆகும், நமக்கே நல்ல குணங்கள் உண்டாகும். அப்போ அதை பயன்படுத்திக்கணும். அப்போ நம்மளுக்கு கோபம் வரும், தவறான வார்த்தைகள் பேச வரும், அந்த சுபாவத்தில் இருக்கிறவங்க சொல்ல திடீர்னு விட முடியாது. ஆனால் நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்றவங்க அப்படின்ற ஞாபகம் வச்சுட்டு நம்மளை நாம சங்கீர்த்தனம் பண்ண வச்சிருக்கான் பகவான், நமக்கு இந்த ஒரு தகுதியை கொடுத்துருக்கான் அப்படின்ற ஞாபகத்தில் வச்சுட்டு அந்த பகவானுக்காக அந்த போதேந்திராளுக்காக பயந்துட்டு அந்த குருநாதருக்கு பயந்து நாம நடத்தைகளை மாற்றி கொண்டு தான் ஆகணும். அப்போதான் நாம சங்கீத கீர்த்தனையே சதா ஹரிகி எப்படி இருக்கணும்? திருநாத்தபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானிதா மானதேன கீர்த்தனீய சதா ஹரி. புல்லை விட பணிவா இருக்கணுமா, மரத்தை விட பொறுமையா இருக்கணுமா, மற்றவங்களுக்கு எல்லா விதமான மரியாதைகளை கொடுக்கணுமா, ஆனா நமக்கு எந்த வித மரியாதை எதிர்பார்க்கக்கூடாதான். அவர்களால் தான் எப்பொழுதும் ஹரிநாம சங்கீதத்திலிருந்து எப்பொழுதும் பண்ண முடியுமா?
ஆனால் சொல்லவே பயமா இருக்கு இல்லையா? இதெல்லாம் எப்படி கடைப்பிடிக்கிறது? ரொம்ப கஷ்டமாச்சு. மற்றவங்க கோவப்பட்டால் எனக்கு கோவம் வரும், அது இயற்கை. மற்றவங்க இது பண்ணுறாங்கன்னா பேசாங்கன்னா நானும் பேச மாட்டேன். அவங்க முகத்தை திரும்ப நானும் முகத்தை திரும்புவேன். இப்படி தானே நம்ம பழக்கம். ஆமாம், அது ஆக மொத்தம் நீ எப்படியாவது பண்ணிக்கோ. ஆக மொத்தம் மற்றவங்களுக்கு மனசால தீங்கு நினைக்காது, அவ்வளோதான். அவங்க அவங்க பேசாம வேண்டி போகிறாங்க. நீங்கள் அதுக்காக போய் பேசி நம்ம மரியாதை கற்றுக்க வேண்டாம். இப்போ ஒருத்தர் பேச விருப்பம் இல்லாதவங்களை போய் நம்ம திருப்பி பேசணும், அது மரியாதை கற்றுக்கிற மாதிரி ஆகிடும். அப்படிலாம் நம்ம சொல்ல வரல, அப்படிலாம் வாண்டடாக பேச வேணாம். சில இடத்துல ஆனால் மனசால அவங்களுக்கு தீங்கு நினைக்க வேண்டாம், அவ்வளோதான். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். அதோட போயிடணும். பேச விருப்பம் இல்லாதவங்க நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காக நம்ம போய் அவங்கள போய் காலெல்லாம் விழணும்னு நான் சொல்ல வரல. நாம் சாதாரணமாக இருந்தாவே போதுமானது. யார்களையும் போய் நான் அன்பு காட்டுறேன்னு போய் வாரி பூசிக்க வேண்டாம், அப்படி சொல்ல வரல. அதாவது நார்மலாக இருந்தால் போதும்னு சொல்ல வரேன். அதே சமயத்தில் யார் இடத்துல வம்பு வந்தாங்களோட, எப்பா நான் அதுக்கு ஆள் கிடையாது, அது வேற ஆளாக பார்த்துக்குப்பா அப்படின்ட்டு நம்ம வந்துடும் அவ்வளோ. அப்படி காட்டின்னு வர வேண்டியது தான், அவ்வளோதான். அவங்கள அன்பாக பேசி, நான் அதெல்லாம் ஆள் இல்லைப்பா, நான் உங்களை வாக்குவாதம் பண்ணுறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, நீ ஆளை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்துடுவேன் தான். அது மாதிரி போக பழகிக்கணும், அவ்வளோதான். நம்ம கையில் சக்தி இருந்தாலும், பிறர் தண்டிக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் நம்ம தண்டிக்கக்கூடாது. பிறர்களை நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது, தேவையில்லாத விவாதங்கள் ஈடுபடக்கூடாது. அதே சமயத்தில் இரு பேருக்கு நடுவில் மத்தியஸ்தம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தவிர்க்கணும்ன்ட்டு 11ஆம் ஸ்கந்தத்தில் பாகவத்தில் சொல்லியிருக்கு. யார் பட்சத்துலையும் பேசக்கூடாது. நமக்கு என்னென்னா நாம சங்கீர்த்தனம் தான் முக்கியம். பகவன் நாம சங்கீர்த்தனத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்களோட பேச்சு வச்சுக்கலாம். அது கூட தேவையில்லாத பேச்சு வேண்டாம். நாம சங்கீர்த்தத்துக்கு வராங்களா வரலையா, அதுதான். வந்தால் ஏற்றுக்கொள்வோம், இல்லையா அவ்வளோதான். அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள பற்றி குறையும் சொல்ல வேணாம், நிறைய சொல்ல வேண்டாம் யாரை பற்றியும். அப்படி நம்ம இருந்துட்டோம்னா நம்ம பாட்டுக்கு மனசில் என்னன்னா ஒரு தெளிவு, தொந்த மோக நிர்முக்தா. இந்த இதுவான்னு இந்த தொந்த மோகத்தில் போய் மாட்டிக்கிட்டு இதை செய்யணுமா அதை செய்யணுமா, அதை பண்ணணுமா இதை பண்ணணுமா அப்படின்னு இந்த மோகமே இருக்கக்கூடாது. தெளிவாக ஒரே வழி, நாமசங்கீர்த்தனம் பண்ணணும்னா பண்ணிடணும், அவ்வளோதான். உடனே ஒரு மணி நேரம் பண்ணணும், அவ்வளோதான். அது ரெகுலராக வச்சுக்கணும். ஒரு மணி நேரம் ரெகுலராக வச்சுக்கணும். இந்த டைமில் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், ஏதோ சாயங்கால டைமில் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் 2 மணி நேரம், இல்லை ஒரு 5 மணி நேரம், அது ரெகுலராக, அவ்வளோதான். தெளிவாக இருக்கணும். இந்த தொந்தம் இது ஐயோ இப்போ நாமசங்கீர்த்தனம் பண்ணுறோம், பாகவதம் படிக்கலாமா, இல்லை வேற ஏதாவது பண்ணலாமா, பாகவதம் படி தப்புன்னு சொல்ல வரல. ரெட்ட மனசு இருக்கக்கூடாது. அந்த தொந்த மோகம் இருக்கக்கூடாது. தொந்த மோகம் நிர்முக்தா பஜந்தேமாம் திருடவரதாக. அப்போ திருடவரதமா பகவானையே வழிபட வேண்டும், பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். இந்த இரட்டைகளில் போய் மயங்கக்கூடாது. இதுவான்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் அந்த தொந்த மோகம், இந்த மயங்கிற புத்தி இருக்கு. மோகன்றது மோகிக்கிறது, மயங்கிறது, அந்த குழம்புறது, அந்த குழப்பங்கள் இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்கணும், புரியுதுங்களா? அதனால நாம செய்யறது ஜனானம் புண்ணிய கர்மனம். இது பெரிய புண்ணியம். இது பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்றது பெரிய புண்ணியம். இது அதான் சொல்றேன், எல்லையற்ற பாக்கியம் உடையவர்கள் தான் பகவான் நாம சொல்ல முடியும். எல்லா பாவத்தையும் போய்க்கிடும், ஆனா எல்லா தர்மங்களுடைய பலனையும் கொடுத்துடும். அப்படின்னும் போது இது பெரிய விஷயம், இது பகவான் நாமா. அப்ப நம்ம நாமா சொல்றோம்னா நம்மள பகவான் உயர்ந்த அந்தஸ்துல பகவான் வச்சிருக்கான்னு அர்த்தம். அதை நம்ம தக்க வச்சுக்கணுமா வேணாமா? அதனால அதே சமயத்துல நமக்கு பகவான் சில விஷயங்கள்லாம் பண்ணுவான். சில பட்டுதல்கள்லாம் கழண்டு போகும்படி பகவானே பண்ணுவான். அதை போய் நம்ம மறுபடியும் பற்றி கொள்ளக்கூடாது. நம்மளை விட்டு விலகிச்சுன்னா விலகி போட்டோம், பரவாயில்ல, அதனால் நல்லது தான் விளையும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், நிறைய பகவான் நாம கீர்த்தனை பண்ணுறதுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னு சில பந்தங்கள்லாம் நம்மளை விட்டு போகுது, சில பட்டுதல் நம்ம விட்டு போகுதுன்னா போனால் போயும் போகுது. அதனால என்னன்னா நல்லா சுதந்திரமா பகவான் நாம நிறைய சொல்லலாம். மற்றவங்க உயர்ந்துருவாங்களே இது பண்ணா அந்த போறாமையெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. யாருன்னா உயர்ந்து போறா, யாரா நல்லா இருந்து போறான், நமக்கு என்ன பகவான் கொடுத்தானோ அதுல சந்தோஷம் அடைவோம், அவ்வளவுதான். அதிகத்துக்கு எதுக்குமே ஆசைப்படாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அதிகத்துக்கு ஆசைப்படாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிடைச்சதுல சந்தோஷம் அடையணும். நம்மளுக்கு இன்னைக்கு இதுதான் கொடுத்தான் பகவான், சந்தோஷமா எடுத்துக்கும். எதுலையுமே நம்மளுக்கு பட்டுதல் வேண்டாம். ஏன்னா யாருக்காக நீ சேர்த்து வைக்கிறியோ அவர்களே
சில 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 பேருக்கு, நான் சில பேருக்கு சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், சில பேருக்கு வந்து பார்த்தா யாருக்காக அவர்கள் சேர்த்து வைக்கிறாரோ அவர்களே நன்றி கெட்டவர்களாக, புரியுதா, மாறிடுவாங்க. மாறிடும்போது சரி இவர்களுக்காகவா நம்ம இதெல்லாம் செய்தோம் அப்படின்ற எண்ணம் வரும். அப்போ என்ன பண்ணா அந்த பட்டுதல் கழண்டு போவோம். இந்த சொத்து மேல உள்ள பட்டுதல், அவர்கள் மேல அந்த அந்த உறவுகள் மேல உள்ள பட்டுதல், அந்த உறவுகளுக்காக சேர்த்து வச்ச சொத்து மேல உள்ள பட்டுதல், சே அந்த அந்த இந்த சொத்தெல்லாம் நமக்கு உதவ போறதில்ல, அவர்களுக்கு உதவும் பார்த்தா அவர்களும் நன்றி கெட்டவர்களாக நமக்கு நம்ம கஷ்டத்துக்கு உதவ மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு சுயநலவாதிகளா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பட்டுதல் நமக்கு விட்டு போயிடும் இல்லையா. அந்த சொத்து மேலே பட்டுதல் விட்டு போயிடும். அது பகவான் பண்ற ஒரு நல்ல சிக்ஷை, அது நல்ல பக்குவம். அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் பட்டுதல் விட்டு நிம்மதியா பகவான் நாம சொல்றதுக்கு விடுதலை பண்ணி கொடுத்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மோக்ஷ இஷ்யாமி மாசுச்சா, நான் அவனை விடுதலை பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்றான் இல்லையா. அதுதான் பண்றான் மாசுச்சாகா. இப்போ உனக்கு கவலையே இல்லை பாரு. இப்போ சொத்தை கட்டி காப்பாற்றணும். யாரு கட்டி காப்பாற்ற போற? நன்றி கெட்டவர்களுக்கா? அப்படி நினைக்கும் போது அடுத்த நிமிஷம் நம்ம அந்த சொத்து மேல உள்ள பட்டுதல் நீங்கி போகுது. சொத்து எப்படியோ நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம், கிடைச்சதுல சந்தோஷமா இருப்போம். இப்போ சொல்ல போனா நம்ம யாருக்காக திரும்ப ஆசைப்படுவோம்? நமக்கெல்லாம் அவ்வளவு ஆசை இருக்காது. இப்ப தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள்ல ஆசை இருக்காது. தன்னை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஆசை தான் இவனுக்கு அதிகமா இருக்குமே தவிர, தன்னை குறிச்சு பார்த்தா எனக்கு இதெல்லாம் இல்லாம கூட என்னால் வாழ முடியும் அப்படின்னு தனக்குள்ள ஒரு பக்குவம் இருக்கும் அவனுக்கு. அதை வெளியே கொண்டு வர முடியாதபடி என்னன்னா பந்தங்கள், அவனுக்குள்ள இருக்கிற உறவுகள் வந்து என்னன்னா தடை பண்ணும். அந்த உறவுகளுக்கு சேர்த்து வைக்கிறன்ற பேர்ல இவன் ஆசையை வளர்த்துப்பான். இவனுக்குன்னு சொந்தது பார்த்தா இவனுக்கு ஒரு தரையில கூட படுத்துன்னு தூக்கிடுவான். இவனுக்கு பெட்ல படுத்துன்னு தூங்கினாதான் கிடையாது. இவனுக்கு இப்போ பாகவதத்தில் சொல்ற மாதிரி தரைகள் இல்லையா படுத்துடலாம், ஒரு குகைகள் இல்லையா வாசம் பண்ணிடலாம், புரியுதான், ஒரு வழியில கிழிந்த துணிகள் இல்லை, மானத்தை மறைய துணி இல்லையா, போதும், ஒரு ட்ரெஸ் இருந்தா போதும், ஆடம்பரமே தேவையில்லை. அப்போ ஊர் மெச்சிக்கிறதுக்கு மற்றவங்களுக்காக தான் நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது தான் தேவைகள் ஏற்படுது. நமக்குன்னு பார்த்தா ஜான் வயிற்றுக்கு ஒன்றும் தேவையில்லை, கம்மியாக தான் தேவைப்படுது. அப்படின்னா நம்ம தேவைகளை சுருக்கிண்டு தவச பெருக்கிண்டு பகவான் நாமத்தை அதிகரிக்க செய்து கொண்டால் அப்போ நம்ம தேவைகள் ஒண்ணுமே இல்லை சொல்ல போனா. ஆனா நம்ம உறவினர்களுக்காக மற்றவங்களுக்காக தான் நம்ம தேவைகளை அதிகரித்துக் கொள்கிறோம். அதனால்தான் பட்டுதலை வளர்த்துக்கொள்ள, அதனால்தான் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். நல்லா புரிஞ்சுங்க. பந்தங்கள் அதிகமாகத்தாங்க. அவைகள் யாருக்காக கச்சல் செய்யும் போதே கச்சலை வந்து இப்படி நன்றி கெட்டவர்களுக்காக நான் எல்லாரையும் சொல்ல வரல. சில பேர் அது குடும்பத்துல அது மாதிரி இருக்காங்க, நன்றி கெட்டவர்களா இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்காக நம்ம செய்யணுமா அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது அந்த சூழ்நிலையும் கொடுப்பான். அதே சமயத்துல அவர்கள் தன்னை பாதுகாத்துக்கூடிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, அவங்க தன்னை பாதுகாப்பாங்கன்னு போது அப்போ அவங்கள பத்தி இவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் பகவான் கொடுப்பான். சில பேர் நன்றி கெட்டவர்களா இருப்பாங்க அந்த உறவினர்கள். அப்போ அவரிடத்துல உள்ள பட்டுதல் போயிடும். அப்போ அவர்களுக்காக சேர்த்து வைக்கிற சொத்துன்ற அந்த பட்டுதலும் விட்டு போயிடும். அப்போ சொத்து மேல உள்ள பட்டுதலும் அந்த உறவினர் மேல உள்ள பட்டுதலும் அவனுக்கு கழண்டு போயிடும். அப்படியும் பகவான் விடுதலை பண்ணுவான். பகவான் எந்த விதத்திலேயாவது நீ நாமா சொல்லிட்டே வந்தாவே உன்னை எந்த விதத்திலேயாவது பக்குவப்படுத்தி உனக்குள்ள இருக்கிற அந்த பட்டுதலை கழண்டு விழும்படி பகவான் செய்வான். இந்த பக்குவம் உண்டாயிடுச்சுன்னா அப்புறமா நீ எது மேலேயும் ஆசைப்பட மாட்டேன். உன்னுடைய தேவைகள்லாம் சுருங்கி இருக்கும், பார்த்தா ஈஸியா வந்துட்டு போயிடுவேன். ஆனா சந்தோஷமா இருப்ப. ஆனா உன்னை பார்த்து மற்றவங்க போறாமப்படுற அளவுக்கு நீ சந்தோஷமா இருப்ப. ஆனா மற்றவங்க பார்த்தா சந்தோஷமாவே இருக்க முடியாது. ஏன்னா ஆசைகள் அதிகம், தேவைகள் அதிகம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தொல்லைகளும் அதிகம். அப்போ கிளேஷா அதிகதர ஸ்தேஷாம், அவர்களுக்கு கிளேசங்கள் அதிகமாக தான் இருக்கும். ரொம்ப சுலபம் பகவான் நாமா. அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு சுலபமான பகவான் நாமத்தை கடைபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கையே நமக்கு எளிமையாயிடும். எளிமையாயிடுச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையா வாழ்க்கையாகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு சுகமான வாழ்க்கை, நமக்கு சுதந்திரமான வாழ்க்கை நம்ம கைக்குள்ள உள்ளங்கையில நமக்கு கிடைச்சிடும். உள்ளங்கை நெளிக்கிற போல கிடைச்சிடும் நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி நன்னடத்தைகள் நமக்குள்ள துஷ்ட சங்கத்தினால்தான் நமக்கு நடத்தைகள் மாறுது, நம்ம சுபாவங்கள் மாறுது, அவளுடைய பழக்க வழக்க தோஷங்கள் நமக்கு அப்படியே பிரதிபலிக்குது. சில கோபத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களோட சேர்ந்தவங்க நம்மளுக்கு கோபம் கண்டிப்பா உண்டாகாம இருக்காது. நாம என்ன எறும்பு மனுஷனா? நம்மளால எதையும் தாங்கிக்கிறதுக்கு முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் தனிமையில் இருக்க பழகிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் யாரு கூட ரொம்ப பேசாம மௌனத்தை கடைப்பிடிக்கிறதுல
ஸ்திரமா இருக்கணும். இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நாம என்ன பண்ணோம், சாதுக்களுடைய விஷயத்த கேட்கணும். இல்லை கேட்கலன்னா உட்காந்து பகவன் நாமா சொல்லணும். சொல்ல போனா எதையும் கேட்க வேண்டாம், கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சு. அனவரதும் பகவன் நாமா சொல்லணும், மௌனத்தை கடைப்பிடிக்கணும். பிறகு நம்மளை டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா சைலண்டா இருந்துடணும், அவ்வளவுதான். நம்ம பாட்டுக்கு பகவன் நாமா சொல்லிகிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். கோபம் உண்டாகுதுன்னு போதே ஆஹா இது நமக்கு எதிரி உள்ள வரான் அப்படின்னு தெரிஞ்சுங்க. வித்யேனம் இக வைரினம், அப்போ எதிரி உள்ள வரான் தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி ஆசைகள் வருதுன்னா அது எதிரி உள்ள வரான். வித்யேனம் இக வைரினம். காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ மகா அசனம் மகா பாப்பம். இது நம்மளையே சாப்பிட்றோம். மகா அசனம், இது மகா பாபம், இது மகா பாபத்துல நம்மளை தள்ளக்கூடியது. நாம சொல்ல விடாதபடி நம்மளை ஏமாற்றக்கூடியது இந்த காமக்ரோதங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வித்யேனம், அதை தெரிந்து கொண்டு இக வைரினம், இது எதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆஹா இந்த காமம் இந்த ஆசை நமக்கு கூடாது, இந்த கோபம் நம்மளுக்கு செல்லுபடி ஆகாது, இந்த கோபம் நமக்குள்ள சேர்க்கக்கூடாது, இந்த கோபத்தை இடம் கொடுக்காத, சரிப்பா போப்பா அப்படின்னு தன்மையா பேசு. வார்த்தைகள் தப்பான வார்த்தைகளை விடாத, அன்பா பேசு அப்படின்னு சொல்றது. வித்யேனம் மிக வைரினம். அப்படி தெரிஞ்சுக்கிறவன் பகவத்கீதையில பற்ற மாதிரி எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தெளிவான மனசுடையவனாக அவன் பாடு பகவான் நாமா சொல்லிட்டு சாதுவா போயிடும். ஒரு சின்ன இழப்பு பெரிய இழப்பு இல்லை, எந்த இழப்பு இருந்தாலும் சரி பரவாயில்ல போப்பா அப்படின்ட்டு போயிடு. அது பெட்டர். அதுதான் உன் மனுஷனுக்கு சாந்தி கொடுக்கும். நீ தான் சண்டை போடவே தயாரா இல்லையே, நீ பதில் அவன் திட்டான் அப்படின்ட்டு அதை போட்டு 24 நேரம் மனசை வாட்டி எடுக்குது இல்லையா, அந்த மனஸ்தாபப்படாத. அவன் திட்டானா அறியாமல் திட்டான், சரி போப்பா பரவாயில்ல, அவனை மன்னிச்சுடு பகவானே, அவனுக்கு என்னால் எனக்காக அவனை தண்டிச்சுடாத, அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவனை திருந்த செய் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ. அவனுக்கு தீங்கு வரக்கூடாதுன்னு நினை. நம்ம திட்டா கூட நம்மளை ஏதாவது துவேஷம் பாராட்டினா கூட, ஏன்னா பகவான் பக்தர்களுக்கு அபச்சாரம் பண்ணா, அதுவும் நாமசங்கத்திரம் பண்றவங்களை அபச்சாரம் பண்ணா பகவான் பொறுத்துக்க மாட்டான். உடனே ஏதாவது பெருசா சேர்த்துருவான். அதனால அந்த பெருசா செய்ய வேண்டாம்னு பகவான்களுக்கு பிரார்த்தனை பண்ணிப்போம். அப்படிப்பட்ட நல்ல மனசோட நம்ம பாடு செயல்பட்டுனே இருந்தாவே நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்கும். ஸ்வீட்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப பியூரா இருக்கும் வாழ்க்கை, சுத்தமான வாழ்க்கை வாழும். அதனால பெருசா ஆசைப்பட வேண்டாம். எனக்கெல்லாம் நிறைய ஜனங்கள் வரணும், சில பேர் நான் பெரிய குரு ஆகணும், எனக்கு நிறைய சிஷ்யர்கள் வரணும், அது மாதிரி ஆசைப்படுவாங்க. இல்லை நல்ல புகழ் பெறணும், என்னுடைய புகழ் உலகம் முழுதும் அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் அந்த ஆசையெல்லாம் தூக்கி போடுங்க. அதெல்லாம் பகவன் நாம சங்கீதத்துக்கு நேர் எதிரி. நிறைய சிஷ்ய கூட்டங்களை சேர்க்கறதோ, புகழ் அடையணும்னு நினைக்கிறதோ, நிறைய பணத்தாசையோ, இவங்கெல்லாம் நாம சங்கீதத்துக்கு எடுத்துட்டோம். இது எங்க சொல்லியிருக்கு? நீங்க தான் சும்மா இட்டு கட்டுறீங்களான்னு. இல்லை, ஜென்மைஸ்வர்ய சுதஸ்ரீபிகி ஏதமான மதப்புமான்னு உயர்ந்த குலத்தில் பிறந்துடணும், நல்ல உயர்ந்த குலத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கர்வம் நமக்குள்ள, அந்த அபிமானம், அதான் அபிமானம். மதக அது கர்வத்தை உண்டாக்கிடும். நம்ம உயர்ந்த குலத்துல பிறகுன்ற எண்ணமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அப்படியே பிறந்திருந்தா கூட. ஐஸ்வர்யம், நம்மளுக்கு நல்ல செல்வம் நிறைய இருக்கு, பணம் இருக்குன்னா பணம் அதிகமாக வேணும், அதில் ஆசை வைக்காத. அதில் அபிமானம் வந்துச்சுன்னா உனக்கு கர்வம் உண்டாயிடும். அப்படின்னா நான் நைவ அர்ஹதி அபிதாதும், நமக்கு பகவன் நாம சொல்றதுக்கு தகுதியற்றவர்களா போயிடுவோமா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஜென்ம ஐஸ்வர்ய சுதக, அதே சமயத்தில் நல்ல பாண்டித்யம் வளர்த்துக்கணும், நல்லா படிக்கணும். அதெல்லாம் ஆசையை விட்டுட்டு தயவுசெய்து. நல்லா படிக்கணுன்ற ஆசைலாம் விட்டுட்டு தயவுசெய்து. நாம சொல்லணுன்ற ஒரு நாலேஜ் மட்டும்தான் உனக்குள்ள வளர்த்துக்கணுமே தவிர வேற எந்த பகவானுடைய கதாசிரவணம் பண்ணணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள் உள்ள ஆசையை விட்டுடணும். உயர்ந்த குலத்துல பிறக்கணும் என்றோ, உயர்ந்த குலத்திலோட தொடர்பு கொள்ளணும், உயர்ந்த குலத்துல தான் சம்பந்தம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு தயவுசெய்து. ஜென்ம ஐஸ்வர்ய, நிறைய பணம் காசு பொருள் இவைகள்ல ஆசை விட்டுன்னு. சுதகா, நல்லா படிக்கணும், பாண்டித்யம் பெறணும், இப்படி அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், கண்ட புஸ்தகங்களை படிச்சு அந்த நல்ல நாலேஜ் வளர்த்துக்கணும், அதெல்லாம் வேண்டாம். அந்த ஆசையை தயவுசெய்து விட்டுடுங்க, வேண்டாம். இதெல்லாம் மதத்தை படிச்சோம்னாவே நம்மளுக்கு நாலு விஷயம் தெரியுன்ற ஒரு கர்வம் உண்டாயிடும் தெரியுமா. 4 விஷயம் தெரியுன்ற கர்வம் உண்டாயிடுச்சுனாவே நாமத்தை கெடுத்துடும். அது நல்லா புரிஞ்சுங்க. நம்ம நாமத்துக்கு நாமளே ஹானியை உண்டாக்கிக்கிறோம் தெரியுமா. நம்ம பணத்து மேல பணத்தாசை அதெல்லாம் விட்டுடுங்க. இருந்தா ஒரு முள்ள இருந்து போட்டோம். பணத்து மேல கவனத்தை செலுத்தாதீங்க. எவ்வளவு சம்பாதிக்கலாம், என்ன பண்ணலாம், அதுல எல்லாம் கவனம் செலுத்தினா பகவன் நாமத்துல நம்ம கவனம் செலுத்த முடியாது. அதனால ஜென்ம ஐஸ்வர்ய சுத ஸ்ரீபிகி,
அதே சமயத்தில் அழகு, நம்ம முகத்தை அழகு பண்ணிக்கணும், அலங்காரப்படுத்திக்கணும், நல்லா ட்ரெஸ் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணணும், எப்படி இப்படி ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும். இந்த ஸ்ரீ, இந்த லக்ஷ்மி கடாசம் இதெல்லாம் நல்லா ஆடம்பர தேவை. அழகுபடுத்திக்கிறது, வாழ்க்கையை அழகுபடுத்திது, உடல் அழகுபடுத்திது, ட்ரெஸ் அழகுபடுத்திக்கிறது, இதெல்லாம் கான்சன்ட்ரேட் போகக்கூடாது. இந்த கான்சன்ட்ரேட்லாம் வந்துச்சுன்னா இதில் ஒரு கர்வம் உண்டாயிடும். நம்ம எவ்வளோ டாப்பாக இருக்கிற மாதிரி, நம்ம என்ன ஸ்டேட்டஸ் இருக்கிறோம், நம்ம இமேஜ் என்ன, ஆமாம் அவரெல்லாம் தாழ்ந்தவர் அப்படின்னு மற்றவங்களை இலக்காரமாக நினைக்க தோணும். அதனால் அந்த அழகு பற்றிக்கிறது, இந்த விஷயங்கள்ல உள்ள ஆசைகள்லாம் விட்டுடணும். நாமத்தில் மாத்திரம்தான் கவனம் செலுத்தணும். அப்போ ஜென்ம ஐஸ்வர்ய சுத ஸ்ரீபிகி ஏத மான மத புமான்னு நைவ அர்ஹதி அபிதாதும் வைத்வாம் அகிஞ்சன கோச்சரம். அப்போ இதுல எதுலையுமே பட்டுதல் இல்லாதவர்கள் அகிஞ்சனர்கள். அவர்களால் மட்டும்தான் கோச்சரமா சரளமா பகவான் நாமத்தை கீர்த்தனை பண்ண முடியுமா. அப்போ நம்ம அகிஞ்சன வித்தாய, அவர்களுக்கு பகவானே சொத்தா இருக்கிறான். அவர்களுக்கு இந்த நாம வரல, நாமி வரல, இந்த நாமமே அவங்களுக்கு சொத்தா இருக்கும். அப்போ அனவரதமும் ராமநாமத்தை ஜெபிக்கிறதுக்கு அவர்கள் தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள். அவர்கள் என்னன்னா நிவர்த்த குணவர்த்தியே. எப்படி அந்த பகவான் குணவர்த்திகள் நிவர்த்தி அடைஞ்சவனும் அந்த நிலைமையில இவன் முக்குணங்களால சிக்க மாட்டான். போய் அந்த முக்குணங்கள் மாயையை கடந்துருவான். மாயாம்பேதான் தரந்ததே மாம் பிரபத்தியந்தே, என்னை சரணமடைந்த முக்குணமான மாயையிலிருந்து தெய்வீகேஷா குணமையை மம்மாயா துரத்தேன்னு சொல்ற. என்னுடைய தெய்வ சக்தி படைத்த என்னுடைய மாயை, என்னுடைய சக்தி படைத்த என் மாயை கடத்ததுக்கு அறியுது. ஆனா மாம் ஏதம் பிரபத்தியந்தே மாம் ஏதம் மாயாம் ஏதம் தரந்ததே, என்னை யார் சரணமடைகிறார்களோ அவர்கள் சுலபமாக மாயை கடந்து விடுகிறார்கள். அப்போ பகவான் நாமா சொல்றவங்க சுலபமா நிவர்த்தி குணவர்த்தி. பகவான் எப்படி குணவர்த்திகள் நிவர்த்தி அடைஞ்சவனோ, அதாவது இந்த குணவர்த்திகள்னா இந்த தமோ குண ரஜோ குணத்தினுடைய ஆசைகள், காம குரோதங்கள், இவைகள் தான் இந்த விருத்திகள். இந்த விருத்திகள்ல போய் மாட்டின்னு எவ்வளவு பேர் அவஸ்தைப்படுறாங்க. அது பகவான் நிவர்த்தி அடைஞ்சவன் இல்லையா, அவனுடைய நாமத்தை சொல்றதுனால நமக்கு அந்த குண நிவர்த்தி ஏற்படும். அப்ப இதுல போய் மாட்டிக்க மாட்டேன். இந்த காம குரோதங்கள்ல, பயத்துல, துவேஷத்துல பகவான் நாமா இருக்கு, எதுக்கு பயப்படணும், பயப்படக்கூடாது. அதே நாமா இருக்குன்ற இடத்துல நம்ம எவ்வளவு பாவம் பண்ணாலும் நாம பாவத்தை போய்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாவத்தை பண்ணக்கூடாது, ஆசைகளை வளர்த்துக்கூடாது, கோபப்படக்கூடாது. கோபத்தெல்லாம் பாவத்தை உண்டாக்கிடும். அந்த பாவம்லாம் நாம செய்தாலும் போயிடும் அப்படின்ற தைரியத்தினால நம்ம பாவங்கள் பண்ணக்கூடாது. அது தப்பு. அது ஒரு அபராதம். நாம சங்கீதத்துக்கு அபராதம். அதனால நம்ம அதெல்லாம் காமக்ரோதங்களை வரவிடாதபடி பார்க்கணும். அதான் புத்திசாலித்தனம். அப்போ கீர்த்தனீய சதாஹரி. அப்போ மரத்தை விட பொறுமையா இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை, உங்களுக்கு சொல்ற மாதிரி எனக்கு நானே சொல்லிக்கிறேன். இப்போ எனக்கே இதெல்லாம் கடைப்பிடிக்கணும் போல ஆசையா இருக்கு. கண்டிப்பா இந்த நாம சங்கீதத்தை அதிகமா பண்ண நம்மளுக்கு தர்மத்துல ருச்சி ஏற்படும். தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயத்தை. எப்படி தர்ம அந்த பாவ தர்மத்துல ருச்சி பிரஜாயத்தை. இதுபோல் பாவ தர்மத்தை கடைப்பிடிக்கணும், சாது தன்மைகளை, சாது மார்க்கத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ருச்சி நமக்குள்ள உண்டாகுது. அதுக்காக எனக்கு நானே சொல்லிக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நானே தெரிஞ்சுட்டேன்னா நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறதா நினைக்கூடாது, உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், பகிர்ந்துக்கிறேன். ஆனால் நானே இந்த குணங்களை நிறைய சம்பாதிச்சுக்கணும் கண்டிப்பாக. அப்போ யாராலையும் நமக்கு ஆக வேண்டியது உண்மையிலே பகவான் நாமா சொல்றவங்களுக்கு யாராலையும் ஆக வேண்டியது ஒண்ணுமே கிடையாது, பகவான் ஒருத்தரை தவிர. தைரியமா இருக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே சமயத்துல நம்ம நம்ம சூரன்னு காண்பிச்சுக்கணும்னு அவசியமும் கிடையாது. யாரிடத்துலையும் படோடப்பம் வேண்டாம், நம்மளோட தம்பட்டம் அடிச்சுக்கிறது, நம்ம பெருமையை 4 பேர் சொல்லணும், அதெல்லாம் தேவையே இல்லை, அவசியமே இல்லை. நம்ம நாமா சொல்றது பகவானுக்கு உண்மையா இருந்தா போதும். மற்றவங்களுக்கு யாருக்கும் நம்மளுடைய பிரபாவத்தை, நான் பெரிய தபஸ்வி, நான் பெரிய பக்தன் அப்படின்னு யாருக்கும் நம்ம பிரகடனப்படுத்தணும் அவசியமே கிடையாது. யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அதெல்லாம் சொல்றேன், யாராவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாலும் மௌனமா போயிடுறது பெஸ்ட். அவங்களும் பேச வேண்டாம், உங்களுக்கு பேச பிடிக்கலையா மௌனமா போயிடுங்க. யாரையும் நிந்திக்க வேண்டாம், திட்ட வேண்டாம், பருஷமாக ஹார்ஷா பேச வேண்டாம். இதெல்லாம் பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கு, பாகவத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் நாம சங்கீர்த்தனம் பண்றவங்க நம்மளை பகவான் உயர்ந்த இடத்துல வச்சிருக்கான். இந்த நாம சங்கீர்த்தனம் நம்மளை விட்டு கைவிட்டு போகாமல் இருப்பதற்கு நாம இதெல்லாம் கண்டிப்பா கடைபிடிச்சோம்னா நம்ம நாம சங்கீர்த்தனம் கீர்த்தனீய சதாஹரி. நீ எப்போ நாம சங்கீர்த்தனமே பண்ணிட்டு இருந்தா முடியாது. ஏன்னா ஸ்டெமினா எவ்வளவு நேரம் ஸ்டெமினா இருக்கும்.
எப்போ நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, கடைப்பிடிக்கணும் அவசியம் இல்லை. அவங்க நாமசங்கீர்த்தத்தில் இருக்க கவனம் செலுத்துறவங்களுக்கு வெளி விஷயங்கள் ஈடுபட மாட்டாங்க, அதுவே போதும். இருந்தாலும் 24 hours வந்து ஸ்டெமினா இருக்கு. பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்றது ஸ்டெமினா இருக்குமா? இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்றோம். அப்போ உலகத்தோட தான் பழக வேண்டியது இருக்கும். பழகும் போது நாம கண்டிப்பா இதெல்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்போ ஃபாலோ பண்ணும்போது நாம வந்து கீர்த்தனையே சதா ஹரி, எப்பொழுதும் பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியும். அதுக்கு நம்ம எப்பவும் எலிஜிபிளா இருப்போம். அப்போ நம்ம அதாவது எது நடந்தாலும் பகவானுடைய சங்கல்பமா நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்றவங்கள பகவான் கண்காணிக்கிறான். பகவானுடைய தூதர்கள் கண்காணிக்கிறார்கள். அஜாமலனுக்கு தூதர்கள், விஷ்ணு தூதர்கள் வந்த மாதிரி நமக்கு எப்பொழுதும் கண்காணிச்சிருக்காங்க நம்ம நாமா சொல்றதுனால. அப்போ நம்மை சுத்தி நம்ம தூதர்கள் நம்மளை சஞ்சரிச்சுன்னே இருக்காங்க. நமக்கு சுத்தி ஒரு ஒளிவட்டம் பிரகாசிக்குது. நாமா சொல்றவங்களுக்கு தன்னாலே ஒரு ஒளிவட்டம் பிரகாசிக்கும். அவங்களுக்குள்ள ஒரு கவசம் ஏற்படும். அந்த கவசம் உங்களை பாதுகாக்கும், பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்றவங்களுக்கு. அதனாலதான் நாராயண கவசம் அப்படின்னு பாகவதத்தில் சொல்லப்படுது பத்தி, அந்த மந்திரங்களை ஜபிக்கிறவங்களுக்கு அது கவசமா அமையும். அதுபோல நாம சங்கீர்த்தனம் பண்றவங்களுக்கு அந்த நாம சங்கீர்த்தனமே கவசமாக மாறும். கவசமா இருந்து நம்மளை ரட்சிக்கும். எத்தனையோ ஆபத்துகள் நம்ம காப்பாற்றப்பட்டிருப்போம். அப்பா பகவான் நாம நம்மளை எத்தனையோ விஷயத்துல காப்பாத்திருக்கோம். அது உங்களுக்கே சில பேருக்கு அனுபவம் இருக்கும். அது காரணம்னா அதான் உங்க கவசம். அந்த பகவான் நாம கவசம் வந்து உங்களை ரட்சித்திருக்கும். அது நம்மளுக்கு அனுபவங்கள் இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து இப்ப வேற என்ன சொன்னேன், நன்னடத்தைகள். அதே சமயத்துல படோடபம் வேண்டாம், கோபம் வேண்டாம். அதான் நன்னடத்தைகள் தான் மொத்தம். சரி. ஆமா, நாம சங்கீர்த்தனத்தை வந்து எப்படி ஒன்னாலும் சொல்லலாம், ஆக மொத்தம் சொல்லணும், அதான் முக்கியம். அதே சமயத்துல இதுவா அதுவா அப்படின்னு மனசு மயங்கக்கூடாது. நாம சங்கீர்த்தம்னா ஸ்டெடியா ஒரு ஸ்திரமா இருக்கணும். நாம சங்கீர்த்தத்துக்கு சமமா வேற எந்த தர்மத்தையும் கொண்டு வந்து வைக்கக்கூடாது. நாம சங்கீர்த்தனம்னா அது வசதி தான், அப்படிதான் வச்சு நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். புரியுதுங்களா? அதே சமயத்துல பிறருக்கு உதவணும் கண்டிப்பா. யாருக்கு என்னென்ன இருந்தா நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்னு போகக்கூடாது. கண்ணுக்கு எதிர நம்மளால ஒருத்தருக்கு உதவ முடியும், உதவக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு அப்படின்னா உதவலாமே. யாரோ உதவியும் போறாங்க, நம்மளுக்கு என்ன வந்தது, அது அவங்கள பார்த்துப்பாங்க அப்படின்னு விட்டுறக்கூடாது. யாரும் உதவல, அந்த ஜீவன் கஷ்டப்படனா சரி, நம்ம ஒரு ஒரு பாக்கெட் பால் அது வாங்கி கொடுக்கலாமே சொல்றேன். அந்த பால் அது குடிப்பாங்க. அந்த ஒரு பாக்கெட் பால் வாங்கி கொடுத்தா கூட அந்த பால் குடிச்சிட்டு அது ஜீவனை பழிச்சிக்குமே, ஒரு ஜீவராசி சொல்றேன். அது மாதிரி ஒரு பூனையோ நாயோ அது ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தோம்னா அது ஒரு கொட்டாங்குச்சியில் வச்சு ஊற்றணும்னா அது பாடு குடிச்சிட்டு போவோம். அவ்வளோதான், அது ஒரு புண்ணியம். அவ்வளோதான். பகவான் நாமா நெம்பட சொல்லிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நாமா சொன்னாலே எல்லா புண்ணிய பலனும் கிடைக்கும். ஆனா கண்ணுக்கு எதிர ஒரு ஜீவன் கஷ்டப்படுறத பார்த்தா நம்ம என்ன பண்ணோம், ஒரு சின்ன ஹெல்ப் பண்றோம், அவ்வளவுதான். அப்போ நம்ம அனைவரதும் பகவான் நாமா சொல்லிட்டு அப்படி கேட்கணும்னா பகவானுடைய கதைகளை கேட்கணும், வேற எதையும் கேட்கக்கூடாது. இப்படி சுத்தமான தர்மத்துல நம்ம இருந்துட்டோம்னா அது பிறகு நாம சங்கீர்த்தனம் உங்க நாக்கை விட்டு விலகவே விலகாது. கீர்த்தனையே சதா ஹரிஹி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா ரொம்ப கஷ்டம்தான் இப்ப நான் சொன்னதுக்கு கடைபிடிக்கிறது. திடீர்னு நம்மளுக்கு கோபம் வரும், தன்மையா போனோம், சரிப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி போகும்போது எவ்வளோ பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நம்ம கோவப்படுறதுனால எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம வாங்கி கட்டிக்கிறோம், எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆயிடுது. வீட்லயே அடி தடியில் ஒரே ரகலி ஆயிடுது இல்லையா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அந்த பொறுமையை கடைபிடிச்சிருந்தா அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிருக்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஆசைப்படாமல் இருந்தா ஆஹா இவ்வளோ பெரிய தொல்லைகளை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஆசைப்பட்டதுனால தானே எவ்வளோ பெரிய விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படின்னு நம்ம ஒன்று யோசிப்போம். அவ யோசிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், இந்த நாம சங்கீர்த்தனை நிறைய பண்ண நிதான புத்தி உண்டாகும். அப்போ யோசிக்கிற புத்தி உண்டாகும், நல்ல ஞானம் உண்டாகும். அப்போ உலகத்துல எல்லாரும் பிடிச்ச மாதிரி அவனால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ராம 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 ராம.